அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க கடலோர காவல்படை ஆங்கிலத்தில் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க. 2024க்காக கால்ஃபர் இது. சரியா, 2024க்குள்ளே பல துறையில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறாங்க, போஸ்டிங் வரப்போகிறன்றது தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். தற்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கும். அவங்களுக்கும் இந்த முறை வந்து அட்மிட் கார்டு இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் தான் கடலோர காவல்படைக்கும் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அப்ளிகேஷன் போட்டவங்க யாரெல்லாம் இதில் வந்து ஷார்ட் லிஸ்டில் உள்ளே வந்திருக்கான்றதை தெளிவாக பார்ப்போம். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோ அப்ளிகேஷன் போடாதவங்க பார்த்தாலே நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஏன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுங்க எந்த லெவலில் நீங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகுங்க ஷார்ட் லிஸ்டிங்களா, அது எப்படி நம்ம ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். டோட்டலாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 320 வேக்கன்சி. சரிங்களா, அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. 320 வேக்கன்சி தான். நம்ம ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அனைவரும் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அது ஒரு வேக்கன்சி இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிங்க. ஏன்னா அந்த வேலையோட எஃபெக்ட் என்னன்றது உள்ளே நீங்கள் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வரும். எக்ஸாமாக சரி, ஃபிசிக்கலாக சரி, A to Z. நீங்கள் எந்த துறைக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கல் வரைக்கும் போங்க, ரிட்டன் எக்ஸாம் வரைக்கும் போங்க, மெடிக்கல் வரைக்கும் போங்க, எல்லா துறையிலையும் உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் யாருக்கான அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது உங்களுடைய வேல்யூ ப்ளஸ் வந்து அவங்களுடைய வீக்னஸை நீங்கள் சொல்லும் போது அவங்க ஒரு அந்த வேலையில் போகக்கூடிய வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவாங்க. சரிங்களா, இப்போது அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு எப்போ தகவல் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நம்மளுக்கு தகவல் கிடச்சிது. சரியா, 13/11/2024 நம்மளுக்கு தகவல் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு 320 வேக்கன்சிக்கு நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு ட்ரேடு கேட்டகரிக்கும் நோட்டிஃபிகேஷன் 01/2024 பேட்ச். இந்த பேட்சுக்கு நாங்கள் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து முடிக்கணும். சரியா, கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட் முடிக்கணும். நவம்பர் மாதம் இறுதியில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல வரேன். இந்த நம்மளுக்கு வந்து இந்த அட்மிட் கார்டில் எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் டேட்டு எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் வைஸாக சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கொடுக்குற லிங்க்கு நம்ம வீடியோக்குள்ளே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் இப்படி டச் பண்ணால் போதும். சரியா, இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோட வெப்சைட் லிங்க்கு. இந்த வெப்சைட் லிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு. சரியா, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் போகிற எப்பவுமே வந்து போடுற இடத்துல இந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டை தனியாக நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா, அது வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே போய்ட்டு உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணால் அதுக்கு ஒரு சர்வீஸ் டேக்ஸு ஒரு 10 ரூபா 20 ரூபா பிரிண்ட் அவுட் சார்ஜு பிடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போட்டாலையும் எப்பயுமே வந்து உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் நோட் பண்ணிங்க, தனியாக நோட் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. அப்படி ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க. ஃபைனலாக வந்து இந்த என்ட்ரு கேப்ஸா, ஓகேவா, இந்த கேப்ஸில் இங்கே பார்கோடு இருக்குது பார்த்தியா, IFPW. உங்களுக்கு வேரியேஷன் மாறும். நீங்கள் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் அங்கே வேறு இடத்துல இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் கேப்ஸை என்ட்ரி பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கேப்ஸை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஒரு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்டோட லாக்இன் ஐடி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனால் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துக்குதா இல்லையான்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா, இந்தியன் நேவிக்கு கடலோர காவல்படை முப்படைக்கு போகிற ட்ரை பண்ணுறவங்க, ஆர்மி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட சேனலு. சரிங்களா, நம்ம வந்து வியூஸுக்கு சப்ஸ்கிரைப் சொன்னால் நம்ம ரீச் ஆகுதுல, நானும் உங்களே மாதிரி ஒரு மிடில் கிளாஸு அண்டு வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு சின்ன நம்மளோட முடிஞ்சதே ஒரு மோட்டிவாக இருக்கணும் தான் எல்லா தகவலும் சின்ன சின்ன விஷயமாக வந்து பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சிம்மில் லைக் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த சேனல் இந்த வீடியோ அடுத்து வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா 2024க்குள்ளே பல துறையில் வேக்கன்சி வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு நாளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போடுவேன். சரிங்களா, சரி, ஓகே. நம்மளே மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.